இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கும்பகோணம் கடப்பா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து நம்ம பாசிப்பருப்பு 1/4 கப்பு எடுத்துக்கிறோம். அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி அதெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி இதில் சேர்த்து 5 விசில் விட்டுக்கலாம். கூடவே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு கிளறி அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், கசகசா வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை, ஜீரகம், சோம்பு ரெண்டுமே வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் மசாலாவை அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சியும் சேர்க்கணும். என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நீங்கள் சேர்த்துக்குங்க அரைக்கும்போது. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நைஸாக அரைச்சிக்கலாம். 5 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. தனியாக எடுத்து தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ தோல் உரிச்சாச்சு, சூடாக இருக்குது. அப்படியே நம்ம சூட்லேயே நம்ம அப்படி பொலன்னு ஆக்கிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டை வகை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், இதுக்காக சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கணும்னு தேவையில்லை, இதுக்கு இந்தமாரி இந்த பதத்தில் இருந்தாலே போதும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்ச பாசிப்பருப்பையும் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். வேக வச்ச பயிரை சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு பயிர். இது பாருங்கள், இப்போ கிளறி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த மசாலா பேஸ்ட்டு, அதில் இருந்தால் தண்ணியை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுங்க. எங்களுக்கு இது போதும். லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. லாஸ்ட்டில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தழையை நம்ம தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட கும்பகோணம் கடப்பா ரெடி. இப்போ நம்ம முட்டை தோசையில் ஊற்றி சாப்பிட்டு காமிக்க போகிறோம். வாங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,